ஹாய் வணக்கம், அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஸ்மியூலில் பல வருஷமாக பாடினால இன்னும் மெருகேற்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு கர்நாடக் மியூசிக் தெரிஞ்சிருக்கணும், இந்துஸ்தானி மியூசிக் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாட்டை நம்ம முதல்ல அதனோட கரோக்கி புரிஞ்சுக்கணும். ஒரு 4-5 தடவை அதைய கேட்டு எழுதி பார்த்து அது என்ன மூடில் பாடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 தடவை முயற்சி பண்ணி கேட்டு பார்த்து முதல்ல கேட்குறது மட்டும்தான் செய்யணும், கூட பாடக்கூடாது. முதல் ஸ்டெப்பு அண்டர்ஸ்டாண்டிங் த லிரிக்ஸ் அண்ட் மூடு. செகண்ட் ஸ்டெப்பு அதை முதல்ல கேட்கணும். அப்புறம் 5 தடவை கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 தடவை நம்ம அது கூடவே பாடி பார்க்கணும். இப்படி ஒரு 20-30 தடவை நம்ம ஒரு பாட்டை கேட்சப் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அந்த பாட்டோட நெளிவு சுழிவுகளெல்லாம் தன்னால் வந்துடும். நான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பாடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு பாட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இது நிறையா நண்பர்கள் கேட்குறதுனால நான் இந்த பதிவு போடுறேன். உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும்ட்டு இல்லை. இது சம்மந்தமான வீடியோஸ் கண்டினியூவாக போடலான் இருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 4-12 நான் காளிதாசன் கண்ணதாசன் பாட்டு பாடியிருக்கிறேன். இந்த பாட்டு ஆக்சுவலாக நான் கேட்டிருக்கிறனோலையே எனக்கு பாடி பழக்க கிடையாது. அதனால் நான் அதனோட லிரிக்ஸ் எழுதியிருக்கிறேன். இந்த லிரிக்ஸைவே நான் கிட்டத்தட்ட 10 தடவை 15 தடவை கேட்டுகிட்டே எழுதியிருக்கிறேன், பாடி எழுதியிருக்கிறேன். எல்லாம் பாடி முயற்சி பண்ணால் அந்த பாட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு குவாலிட்டியாக வந்துடும், மற்றவங்க கேட்குற அளவுக்கு. இந்த பாட்டு குத்துப்பாட்டு. நான் புதுசாக தான் எதையும் முயற்சி பண்ணியிருந்தேன். இப்போ இதை பாருங்கள், நான் என்ன மெத்தேடுனா அதே மெத்தேடு தான். நம்மளுக்கு பாடணும்னு ஆர்வம் இருந்துச்சுனாலும் நம்ம அவசரப்பட்டு பாடி 4 லைக் வாங்கணும் அப்படிங்கிறத விட நம்ம ஒரு நாளைக்கு 20 பாட்டு பாடணும், 10 பாட்டு பாடணும் அப்படிங்கிறத விட ஒரு பாட்டை நம்ம தெளிவாக புரிஞ்சு பாடி இது பண்ணோம்னா நம்ம மனசுக்கே ஒரு இதமாக இருக்கும். எல்லாருமே எல்லாம் கற்றுக்கிட்டு பூமியில் பிறக்கல. எல்லாருமே முயற்சி செஞ்சு தவறுகள்லேருந்து கற்றுக்கிட்டு வர்றது தான் எல்லாமே. பாடல் கூட வாழ்க்கை கூட எல்லாமே. பாருங்க, முதல் பக்கம் அதில் நான் சில அடையாளங்கள் வச்சுருக்கிறேன், எனக்கு புரிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கிறேன். என்னென்ன இதில் வரணும், கீழ் ஸ்தாயியா மேல் ஸ்தாயியா இந்த மாதிரி எல்லாம். 2வது பேஜ் பாருங்கள். அதாவது அந்த முதல் அத்தியாயம் பாடி முடித்து 2வது கேப் விடணும். அதை நம்ம பாஸ் கொடுத்து கேப் விட்டுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு உண்டான எனர்ஜி பத்தாது. நம்ம டோட்டலாக அந்த பாட்டை பாடி முடிக்கணும்னா நம்மளுக்கு அதுக்கு ப்ரீத்திங் கெப்பாசிட்டி பத்தாது. அப்போது நான் அதை அந்த 2ங்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை பாஸ் பண்ணிடுவேன். முதல் அத்தியாயம் பாடி முடிச்சுட்டு பாஸ் பண்ணிடுவேன். அப்புறம் 2வது அத்தியாயம் பாடி முடிச்சுட்டு அங்கேயும் ஒரு பாஸ் பண்ணி கேப் விட்டு ப்ரீத்திங் எடுத்துக்குவேன். அடுத்தது 3வது. அப்புறம் பாருங்கள் 4வது. நம்ம இந்த மாதிரி பல முறை முயற்சி பண்ணி அது சக்ஸஸாக நம்ம மனசுக்கு திருப்தியாக தோணுச்சுன்னா அப்புறம் பாடினோம்னா அது அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஒரு நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு பாட்டு பாடினோம்னாலும் நம்மளுக்கு அது ஒரு ரொம்ப அளப்பரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நான் இப்போ ஹிந்தி பாட்டு எல்லாமே இந்த மாதிரி முதல்ல படித்து கேட்டு பார்த்து அதனோட அர்த்தம் புரிஞ்சு அப்படி முயற்சி பண்ணுறதுனால தான் ஓரளவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது முதல் ஸ்டெப்பு. நம்ம அந்த கரோக்கியோட அர்த்தம் என்னங்கிறது நம்ம மனசுக்குள்ளே பதியணும். ஒரு காதல் பாட்டுன்னா காதல் பாட்டு அதனோட கரோக்கி அது எந்த சூழலில் பாடி இருக்குது அந்த சினிமாவில் அப்படிங்கிறது. சோக பாட்டுன்னா அது எந்த மூடில் பாடி இருக்குது, சோகத்தில் பாடி இருக்குது, எந்த சூழ்நிலையில் பாடி இருக்குது அப்படிங்கிறத புரியணும். மொத்தத்தில் இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் த லிரிக்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த சிச்சுவேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் த மூட் அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டெப்பு.
நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இது சம்மந்தமாக தொடர்ச்சியாக வீடியோ போடலான் இருக்கிறேன். நன்றி. கௌதம் திருப்பூர். ஹை, வணக்கம். பேசுவது கௌதம் திருப்பூர். நம்ம எல்லாத்துக்குமே சிறப்பாக பாடணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் இருக்குது. இல்லைன்னா நம்ம இந்த ஸ்மியூல் அப்ளிகேஷனுக்கே வந்திருக்க மாட்டோம். ரேடியோவில் கேட்டு எங்கேயோ பெட்ரூம்லேயும் பாத்ரூம்லேயும் பாடிட்டு நம்ம போயிருந்திருப்போம். ஆனால் நம்ம இங்கே வந்திருக்கிறோன்னாவே ஒரு நல்ல கலை நுணுக்கத்தோடு நம்ம கற்றுக்கணும் பாடணுன்ட்டு தான். நான் இந்த 10 வருஷத்தில் நிறையா சாதாரணமான பாடல்கள்லேருந்து பாடுறதுக்கே முந்தி பாடிட்டு இருந்ததை விட இப்போ நிறையா கற்றுருந்துருக்கிறேன். நான் கற்றுக்கிட்ட விஷயத்த ரொம்ப சிரமப்பட்டு கற்றுக்கிட்ட விஷயத்த எல்லாத்துக்குமே பயிரணும் அப்படிங்கிற ஒரு தீராத ஆர்வத்தில் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். குறிப்பாக நம்ம எல்லா பாட்டுலையுமே அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு 10 விஷயங்கள் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னா, ஒரு முதல் விஷயம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், மூடு. அது எந்த துணியில் இருக்குது, என்ன மூடில் இருக்குது, சோகமா, காதலா, ஏக்கமா, தத்துவமா, போட்டியா, இப்படி பலவிதமான ரகங்கள் இருக்குது. அந்த ரகத்தை தான் நம்ம மூடு அப்படிங்கிறோம், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, நம்ம அந்த பாடலோட மூடு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதனோட லிரிக்ஸ் பற்றி என்னங்கிறது அர்த்தம் புரிய முடியும். போட்டி பாட்டில் ஒன்றும் காதலை பற்றி வர்ணனைகள் வரப்போகிறதில்ல, காதல் பாட்டில் ஒன்றும் போட்டி பற்றி பாட போகிறதில்ல. சோக பாட்டில் தத்துவங்கள் தான் பெரும்பான்மையாக வெளிப்படும், மனித வாழ்க்கையோடது, குறைகள், தோல்விகள், இதை பற்றி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீனரும் ஒவ்வொரு மூடும் அந்த லிரிக்ஸில் கலந்துருக்கும். அந்த மூடை பொறுத்தா, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பொறுத்தா அந்த பாட்டோட லிரிக்ஸ் இருக்குது. இது நம்ம ரெண்டாவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். காதல் பாட்டில் போட்டி பாட்டோட ரகமாக நம்ம கவிதை எழுதியிருக்க மாட்டாங்க. சோக பாட்டில் ஒன்றும் சந்தோஷமாக எழுதியிருக்க மாட்டாங்க. குத்துப்பாட்டில் ஒன்றும் சோக இசைங்கிறது வராது, அந்த கவிதை அப்படி இருக்காது. இந்த ரெண்டாவது விஷயங்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங் த லிரிக்ஸ். முதல் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தது லிரிக்ஸுங்கிறது நம்ம அர்த்தம் ஈஸியாக புரியும். ஒரு 4 தடவை பாட்டை எழுதி படித்து பார்த்தோம்னாவே அதனோட எசன்ஸ் புரியும் நம்மளுக்கு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஒவ்வொரு பாட்டுலையுமே வாய்ஸ் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. டைனமிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஓடிட்டு இருக்கிறது, சலனத்தோடு இருக்கிறது. ஸ்டாட்டிக் அப்படின்னா நிலையாக இருக்கிறது. இப்போ குளங்கூட்டையெல்லாம் பார்த்தோம்னா நிலையாக இருக்குது, ஆறு ஓடிட்டு இருக்குது, அதைத்தான் டைனமிக்ஸ் அப்படிம்பாங்க, ஓட்டத்தில் இருக்கிறது. அதேமாரி நம்ம வாய்ஸில் அந்த டைனமிக்ஸ் இருக்கணும், ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது இருக்கணும். ஒரே பாட்டில் ஒரு 3 லைன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் போல்டாக வரும், ஹஸ்கி வாய்ஸ் வரும், போல்டாக வரும், ஹஸ்கி வாய்ஸ் வரும். இந்த ஒரு இது இருக்கிறதுக்கு பேர் தான் டைனமிக்ஸ் அப்படிங்கிறா. இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, தாளம், டைமிங். ஒவ்வொரு பாட்டுலையுமே ஒரு தாளங்கிறது இருக்குது. அதுக்கு அடுத்து பாட்டு பல்லவி முடிஞ்சவுடனேயுமே ஒரு மியூசிக்கு, அப்புறம் சரணம், அப்புறம் ஒரு இன்டர்லூடு, இடையில் ஒரு மியூசிக்கு, அப்புறம் மறுபடி பல்லவி, சரணம், இப்படி போகும். அந்த டைமிங் ஒரு 20 செகண்ட் 30 செகண்டுக்குள்ளே அந்த முதல் பல்லவி முடிச்சு இன்டர்லூட் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னா, ஆரம்பமாயிரும் அப்படின்னா, நம்ம அந்த 20வது செகண்டுக்கு கரெக்டாக முடிக்கணும். முன்னாடி முடிச்சோம்னாலும் கொஞ்சம் சரியாக இருக்காது, பின்னாடி இழுத்தோம்னாலும் அது அந்த இன்டர்லூடு வாசிச்சுட்டு இருக்கையில் நம்ம அப்போ தான் முடிச்சுட்டு இருப்போம், இதுவும் சரியாக இருக்காது. சிம்பிளாக சொன்னோம்னா இதுக்கு பேர் தான் தாளம். ஒரு டைமிங், அந்த டைமிங் 20 செகண்டுக்குள்ளே முடிக்கணும்னா 20 செகண்டுக்குள்ளே அதை முடிக்கணும். 15 செகண்டில் 18 செகண்டில் முடித்தாலும் தாளம் மிஸ் ஆயிரும். 22 செகண்ட் 23 செகண்டில் முடித்தாலும் அந்த தாளம் மிஸ் ஆயிரும். இதுக்கு பேர் தான்
தாளம் அப்படிங்கிறது 4வது மேட்ரு. 5வது விஷயம் கமகாஸ். கமகாஸ் அண்ட் புருகாஸ் அப்படிங்கிறது அலை வேவரிங். இது கடலோட அலை எப்படி அப்படியே ஒரு அலை வீசி இறங்குது, அடுத்த அலை வருது, மறுபடியும் வீசுது, மேலே ஏறுது, இறங்குது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பாட்டிலையுமே கவனிச்சோம்னா அந்த வாக்கியத்தோட எண்டில், வார்த்தைகள் எண்டில் ஒரு அலைங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 100ல் 80 பாட்டுக்கு அந்த மாதிரி அலைங்கிறது கொடுத்துருப்பாங்க. அது வார்த்தைக்கு உள்ளே வர்ற அலைங்கிறது பிருகாஸ், வாக்கியத்தோட எண்டில் வர்றது கமகாஸ் அப்படிம்பாங்க. அந்த கமகாசுங்கிறது அலங்காரம், அதாவது ஒரு பாட்டோட சிருங்கார அலங்காரமே அந்த கமகாஸ் பிருகாஸ் தான். நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம், ப்ளைனாக பாடுறோம் அப்படின்னா அதில் ஒரு அழகுங்கிறதே குறைஞ்சி போயிடும். இது தான் கமகாஸ் அண்ட் பிருகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை பற்றியெல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனி டாப்பிக்காக 10 டாபிக் பற்றி விரிவாக விவாதம் பண்ணலாம். அதுக்கடுத்தது ராகா. அதை எப்படி அலைவு வருது, மேலே ஏற்றி கீழே இறக்கி, அது சிம்பிளாக சொன்னோம்னா சரிகம பதனி அப்படிங்கிறதே வந்து ஒரு அ இ இப்படிங்கிறது ஒரு மொழியில் எப்படி அடிப்படை எழுத்துக்களோ அந்த மாதிரி அந்த சட்டங்களோட மாறிலிகள் தான் ஒரு ராகாவோட பேஸு. சாரி இப்படின்னு வச்சுக்கோங்க. இது சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இப்போ இது நம்ம அந்த இதில் அதே அமைப்பில் இப்படி எல்லாம் பாட்டு மாறி மாறி வேறு சாலில் நிற்கி அப்புறம் அந்த நீக்கு போகும். இந்த இதில் ராகம் அதே பிரகாரம் நம்ம பாடுறோம், சவுண்டு வேரியேஷன் காமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ராகா. அதுக்கடுத்தது 7வது பார்த்தோம்னா ப்ரீத் டெக்னிக். நம்ம வந்து இந்த பாட்டுங்கிறதே ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி தியானம் தான். அந்த எந்த நேரம் நம்ம ப்ரீத் எடுக்கணும், எந்த நேரம் விடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து கற்றுக்கத்தான் வராது, எடுத்த உடனேயும் வராது. அப்படி இல்லைன்னா நம்மளால் அந்த மூச்சை நிறுத்த முடியலைன்னா தொடர்ந்து வரக்கூடிய அந்த லைன்களில் நம்ம இடையில வெட்டி பாடுவோம். அப்போ அந்த வெட்டி பாடையில் அந்த பாட்டுங்கிறது வந்து இனிமையாக இருக்காது. அந்த ஒரு வாக்கியம் அல்லது 2 வாக்கியம் பூரா அவங்க கண்டினியூவாக பாடுறாங்க, கிட்ட இடையில வந்து ப்ரீத் எடுக்கல அவங்க அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி பாடணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரீத்திங் கெப்பாசிட்டி வேணும். அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக முடியும். அது என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கடுத்தது லேண்டிங் அண்ட் டேக் ஓவர். அதாவது ஒரு பாட்டோட டேக் ஓவர் எப்படி ஃப்ளைட்டை எடுக்கையில் மெதுவாக போய் அந்த ஹை ஸ்டேஜ் அடையுதோ அந்த மாதிரி அந்த எடுக்கிற துவனி என்ன ரகத்தில் எடுக்கிறாங்க, மெலிசாவா வேகமாவா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். மெதுவாக ஸ்மூத்தாக ஏறுற பாட்டில் நம்ம எடுத்த உடனே குத்துப்பாட்டு மாரி கொடுத்தோம்னா, ஸ்ட்ராங் கொடுத்தோம்னால அது இனிமே கெட்டு போயிடும். அதேமாரி ஒவ்வொரு பாடல்லையுமே அந்த பாடல் வந்து முடிக்கிற இடம், லேண்டிங் ஆகிற இடமும் அதேமாரி தான், டேக் ஆஃப் மாதிரி தான். ஃப்ளைட் எப்படி இறங்குது ஸ்மூத்தாக அந்த மாதிரி தான் முடிப்பாங்க, ரஃபாக முடிக்க மாட்டாங்க. இது 8வது விஷயங்கள். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா பிரேக். ப்ரீத்திங்க்கு ஆப்போசிட்டு பிரேக். நம்ம வந்து ஒரு சில இடத்துல நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தணும். ஒரு பாட்டோட பல்லவி முடிஞ்சோடனே நிறுத்துறாங்கன்னா நிறுத்தணும், சரணம் முடிஞ்சோடனே நிறுத்துறாங்கன்னா நிறுத்தணும். நம்ம அந்த பிரேக் பண்ணுற இடத்துல வந்து அப்படியே செயினாக பாடிட்டு போனோம்னால ஒரு பாட்டு வந்து நல்லா இருக்காது. இது ஒரு விஷயம். எப்படி ப்ரீத்திங் வந்து நம்மளுக்கு மூச்சை இழுத்து பயிற்சி தேவையோ அதே மாதிரி எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணும். இது ஒரு விஷயம். 2வது இப்போ 10வது விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது அழுத்தம். அழுத்தம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பாட்டு பாடையிலே அந்த பாட்டுகளில் நிறைய இடத்துல அழுத்தம் அழுத்தம் கொடுத்து பாடியிருப்பாங்க. நம்ம அந்த இடத்த பிளைனாக பாடினோம்னா அது நல்லா இருக்காது. உதாரணத்துக்கு முத்துமணி சுடரே வா, முல்லை மலச்சரணி வா. இப்போ பார்த்தோம்னா அந்த இத்துக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க.
மணி முத்துமணி சுடரேவா சூ அப்படிங்கிற கழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்று. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா பார்க்கலாம். நன்றி. கௌதம். ஹாய், வணக்கம். நம்ம பாடலோட இது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த 10ல் முதல் எக்ஸ்பிரஷன்ஸ் அல்லது மூன் அதை பற்றி பார்ப்போம். ஒரு பாட்டை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பாட்டை இது பண்ணி உதாரணம் சொல்லி விளக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். முதல் பாட்டு லவ் மூட், அதாவது காதல் ரசங்கிறது அந்த பாட்டு பூராமே பொங்கி இருக்கு. நம்ம அந்த லிரிக்ஸ் எழுதி வச்சு ஒரு 2-3 தடவை இது பண்ணோம்னாவே பொருள் மிக அருமையாக இருக்குது. அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு முதல் பாட்டை எடுத்துக்கலாம். அந்த லவ் மூடில், லவ் ஜீனரியில் ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம். இந்த பார்த்தோம்னா அடுத்தது வானம் மண்ணும் ஒன்றாம் சேரும் நேரம். இப்போ இதில் காதல்ங்கிறது நம்ம மனம் பாவனையிலேயே வரணும். அந்த பாட்டை பாடையில் தங்கமீ தழுவ பட்டு சேலை நழுவ. இதில் பார்த்தோம்னா ஐயா எஸ்பிபி இந்த பாட்டில் ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம்னா அந்த ரோஜா அப்படிங்கிற இதை வரிய பாடையிலேயே அந்த ரோஜாவோட ஃபீலிங் கொண்டு வந்துடுவார். ஒரு முத்தம் கேட்கும் நேரம் அப்படிங்கிறது அந்த ரோஜா ஒரு முத்தம் கேட்குது. காதலன் காதலி கேட்குறான். அது ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரங்கிறது ஒரு உவமை, கவித்துவ உவமை. அது ஆக்சுவலாக ஒரு காதலன் காதலியை பார்த்து ஜாடமாடையாக சொல்லக்கூடியது. அப்போது நம்ம அந்த பாடலில் ஒன்றி போகாமல் நம்ம அந்த பாட்டை ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் அப்படின்னு பாட முடியாது. அது அப்படி பாடினா அது கேட்குறதுக்கு ஒரு ஏதோ சோகப்பாட்டை பாடுற மாதிரி இருக்குது. இப்போ இதுதான் மூட் ஜீனர் அப்படிங்கிறது. நம்ம அந்த பாட்டில் அந்த இதோட மெர்ஜாயிரும். அந்த சீனரிஸோட ஒரு காதல் பாவனைங்கிறது நம்மளுக்கு வந்துடணும். இப்போ இந்த பாட்டில் பாருங்க, தங்கமீ தழுவு பட்டு சேலை நழுவும் ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம். இப்போ இந்த மாதிரி காதல் பாட்டு ஒவ்வொன்றுலையுமே பார்த்தோம்னா அதனோட எசன்ஸ் அந்த பாட்டில் பாவனையில் கலந்துருக்கணும். இதுக்கு பேர் தான் மூடு அல்லது எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்த பாட்டு பார்க்கலாம். சோலைகள் எல்லாம் பூக்களை தூக, குயில்களின் கூட்டம் பாக்களை பாட, இதம் இதம் காதல் ஊர்வலம் இங்கே தப தப தபப்ப கண்ணி மாதுளம் தப தபப்ப. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீனரிலையுமே அதனோட எசன்ஸ் இருக்கு. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜீனர் பாட்டில் ரொமான்ஸ் கிக்கு சாங், அதாவது அந்த போதை அதில் இருக்கணும். அந்த பாட்டோட இதில் பார்த்தோம்னா எசன்ஸ் போதை இது வேணா எப்படி எல்லாம் மறந்துடுறோமோ அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். சொர்க்கம் மதுவிலே சொட்டும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் இதம் இதம் இன்பம் இரவுதான் எல்லோருதான். இந்த பாட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிடி அம்மா. இப்போ இந்த மாதிரி கிக் பாட்டு ரெண்டாவது ஜீனரில் பார்த்தோம்னா நிறைய இருக்குது. இதை நம்ம பாடுறோன்னு சொல்லிட்டு கூச்சப்பட்டு ஃபேனை மேலே தொங்கிட்டு பாதி ஃபேனில் வீடியோ பிடிச்சிட்டு, அல்லது நேற்று ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிடி அம்மா சொர்க்கம் மதுவிலே சொட்டும் அழகிலே, நல்லாவே வேணும். சொர்க்கம் மதுவிலே சொட்டும்
சூட்டும் அழகிலே. அதாவது வந்து நம்ம ஊருக்கு அடுத்தவங்க பார்ப்பாங்க, என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டை பாடணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வந்து பெட்ரூமில் பாடி பார்த்துட்டு போயிடலாம். நம்ம உள்ள இன்வால்மெண்ட் அந்த ஜீனரில் ஆகணும். போதை பாட்டுன்னா அதனோட ரசங்கிறது நம்ம மைண்டே உடம்பு பூராமே பாடுறோன்னு கூச்சப்பட்டு பாடுறதுக்கு வந்து அடுத்தவங்க என்னத்தை செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் பேசுவாங்க, கெட்டதை செஞ்சாலும் பேசுவாங்க. நம்மளாக இருந்தால் போதும், நம்ம சந்தோஷத்துக்கு பாடினா போதும். அடுத்தது மூணாவது ஜீனர் பார்த்தோம்னா ஏக்கத்தோரணைங்கிறது இருக்குது. அதாவது அந்த அவங்க ஆள் மனசுல இருந்து ஒரு காதலன் காதலி வந்து காதலனோ ஒரு ஏங்கி இது பண்ணி பாடுறது. அதுக்கு பார்த்தோம்னா நான் பாடியிருப்பேன், ஏற்கனவே பாடியிருப்பேன். வீழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவி. இப்போ இந்த பாட்டெல்லாம் நான் இது இல்லாமல் பாடுறதுனால ஓரளவுக்கு இது பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தோம்னா அந்த ஒரு ஏக்கம் அங்கிறது வந்து அந்த இதில் பாடலில் கலந்துருக்குது. காதலன்னு நினச்சி ஏங்கக்கூடிய ஏக்கங்கிறது கலந்துருக்குது. இன்னொரு பாட்டு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நீ வருவாய் என நான் நினைத்தேன், ஏன் மறந்தாய் என நான் அறியேன், கண்கள் உறங்கவில்லை, இமைகள் தழுவவில்லை. மியூசிக் வரும். கவிதை எழுத ஒரு வரியும் கிடைக்கவில்லை. அது ஒரு மியூசிக். அமைதி இழந்த மனம் எதையும் நினைக்கவில்லை. ஆராயோ. இப்போ இந்த மாதிரி ஏக்கப்பாட்டு அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரே ஒரு இழப்பு இருந்திருக்கலாம், காதல் தோல்வி இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மூடு அந்த ஸ்டேஜுக்கு பாவனைக்கு போயிடும். அப்போ தான் அந்த பாட்டோட ஒரு வீரியம்ங்கிறது வந்து நம்மளுக்கு அதில் வரும். அடுத்தது ஒரு 4வது பாவனை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 3 பார்த்து முடித்தது எல்லாமே மூடு எக்ஸ்பிரஷன்ஸில் விதவிதமான ரகங்கள். இப்போ 4வது ஒரு இது பார்க்கலாம், போட்டி பாட்டு. ஏதாவது 2 பேர் பங்காளிகளோ பகையாளிகளோ அண்ணன் தம்பிகளோ மோதிட்டு அவங்களுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று சவால் விட்டு பாடுறது. அந்த மாதிரி பாட்டை வந்து நம்ம அந்த ரகத்தோடு பாடி எசன்ஸோட உணர்வோடு பாடணும். அதுக்கு ஒரு பாட்டு பார்த்தோம்னா, என்னம்மா கண்ணு. அடுத்தது ரஜினி பாடுவார், சொல்லம்மா கண்ணு. அடுத்தது, யானைக்கு சின்ன பானை சின்ன பூனை போட்டியா, துணிந்து மோதித்தான் பட்ட பாடு பாத்தியா. உடனே இவர் பாடுவாரு, யாருக்கும் மஞ்சிடாத சிங்கந்தா, வரசி பாரு மங்கிடாத தங்கந்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமாம்மா கண்ணு சௌக்கியந்தா. இது எல்லாமே வந்து நம்ம அந்தந்த எசன்ஸோடு பாடணும்னா தான் அது வந்து அந்த சுவைங்கிறது இருக்கு. நம்ம அது யார் என்ன நினைப்பாங்கங்கிற கூச்ச சுபாவமெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அதில் வந்து ஆழ்ந்து போய் பாடையில தான் அந்த பாட்டோட ஒரு ருசிங்கிறது இருக்குது. மிச்சம் இன்னொரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அநேகமாக எக்ஸ்பிரஷன்ஸ் அல்லது மூடு, அந்த பாவனைம்பாங்க தமிழில், என்ன பாவனையோடு பாடுறோம் அப்படிங்கிறது. இது செகண்ட் வீடியோ எக்ஸ்பிரஷன்ஸில், 2வது வீடியோ நாளைக்கு பாட்டு. அப்புறம் அடுத்தது 2வது சாப்டருக்கு போகலாம். 10வது சாப்டரில் 2வது 3வதுன்னு போய் இது கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ வரும். ஆர்வம் இருக்கிறவங்க பாருங்கள். ஏதாச்சும் உதவியாக இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்குங்க. நன்றி. தேங்க்யூ. கௌதம். ஹாய், வணக்கம். பேசுவது கௌதம், திருப்பூர். நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டோட பேசிக் பார்ப்போம். 3 வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். இது 4வது வீடியோ. இந்த 4வது வீடியோவில் நம்ம ஒரு பாட்டோட முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். அதில் நான் இப்போ இதுக்கு முன்னாடி பாடியிருக்கிறேன், அந்த பாட்டை பாருங்கள். அந்த பாட்டோட இது, நீ வருவாய் என நான் நினைத்தேன், அந்த பாட்டு. இப்போ இந்த பாட்டை வச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பாட்டோட லேண்டிங்
அதாவது பாடல் முடிஞ்சோடனே நம்ம இறங்குறது டேக் ஆஃப். ஒரு ஃப்ளைட்டு வந்து மேலே பறக்கிற காரன் கீழே பறக்கிற மாதிரி 2 விஷயங்கள் நம்ம முக்கியமான ஒரு கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயம். அதில் டேக் ஆஃப் ஃப்ளைட் எப்படி மெதுவாக ரன்வேயில் ஏறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உச்சத்தை அடையுதோ ஹைட்டை, அந்த மாதிரி ஒரு பாட்டில் டேக் ஆஃப் அப்படிங்கிறது முக்கியம். அதை வந்து இந்த பாட்டோட முதல் லைனை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நீ வருவாய் என நான் இருந்தேன். இப்படி வந்து அப்படியே ஸ்மூத்தாக மேலே ஏறுது. நீ வருவாய் என நான் இருந்தேன். இப்படி மெதுவாக ஸ்மூத்தாக ஏறுறத நம்ம முதல்ல ஸ்ட்ராங் கொடுத்துட்றோம். அப்படின்னா என்ன ஆகுன்னா இடையில வந்து அந்த வருவேன் வரைக்கும் நம்ம பாட முடியாது. இடையில மூச்சு திணறும். அப்போ நம்ம அதை கட் பண்ணி பாடுவோம். எப்படின்னா நீ வருவாய் என நான் இருந்தேன். இப்போ வந்து இது கட் ஆகிடுது, முழுமையாக இல்லை. அந்த முழு இதை இது பண்ணணும் அப்படின்னா தம் கட்டுறதுக்கு நம்ம நுரையீரலில் காற்று கிடையாது. அப்போ நம்ம பிரேக் பண்ணி அந்த 2 லைனாக மாற்றிடுவோம். அப்போ அதனோட இனிமை போயிடும். இப்போ பாருங்கள், அதை வந்து ஸ்மூத்தாக ஆரம்பிக்கிறோம். எண்டு வரைக்கும் போனோம்னா அது சிங்கிள் லைனாகவே முடிச்சிடலாம். இதுக்கு பேர் தான் டேக் ஆஃப். நீ வருவாய் என நான் நினைத்தேன். இதே மாதிரி அடுத்த லைனும் ஸ்மூத்தாக ஆரம்பிக்கும். ஏன் மறந்தாய் என நான் அறியேன். இப்போ இந்த வாய்ஸில் வந்து ப்ரீத்திங் ஒன்று டேக் ஆஃப், 2வது ப்ரீத்திங். ஸ்மூத்தாக எடுத்தால் தான் நம்ம டேக் ஆஃப் பண்ண முடியும். இல்லைன்னா அது கட் ஆகி பிரேக் ஆகிடும். இப்போ இந்த 3 விஷயத்தையுமே நம்ம இப்போ வரைக்கும் சொன்ன பாட்டில் நான் சொல்லிட்டேன். 1வது ஸ்மூத்தாக டேக் ஆஃப் ஆகுது, அப்புறம் அது மேலே போகுது, அப்புறம் அந்த லைன் முடியுது. நம்ம ஸ்மூத்தாக டேக் ஆஃப் எடுக்கல, மேலே ஏறலைன்னா இடையில வாய்ஸ் பிரேக் ஆகும். அந்த லைன் வந்து ரட்டையாக உடச்சி பாடுவோம். அப்போ அது சரி வராது. இது முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பார்த்தாச்சு இந்த பாட்டில். நீ வருவாய் என பாடலில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம நிறைய தடவை கவனிக்க மாட்டோம். எடுத்த உடனே ஒரு பாட்டை பாடுறோம், ஏதோ 4 லைக் வருது போகுது, ஒரு மற்றவங்க பாராட்டுக்காக ஏங்கி தான் நம்ம பாடுறோம். ஆக்சுவலாக ஒரு பாட்டை 30-40 தடவை 50 தடவை கவனிச்சோம்னா 50 விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஒரு பாட்டில் நம்ம சக்ஸஸ் பண்ணி பழகிட்டோம்னா ஒவ்வொரு பாட்டுமே நம்மளுக்கு ஈஸியாகிடுது. வந்து ஒன்றும் செலவு கிடையாது, வரவு முதலீடு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குங்கிறது நம்ம நேரத்தையும் நம்மளோட மனசு பொறுமையும் விலை கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து நம்ம டெவலப் ஆக முடியும். அடுத்த விஷயத்துக்கு வர்ற வாய்ஸ் டைனமிக்ஸ். அதாவது வந்து ஒரு பாட்டில் ஒரே லைனில் அது வந்து போல்டாக ஹஸ்கி வாய்ஸ் ஆகும், போல்டாக ஹஸ்கி வாய்ஸ் ஆகும். டைனமிக்ஸ் சலனமாக ஆறு ஓடிட்டு இருக்கிறது மாதிரி மாறி மாறி வரும். ஒரே மாதிரி பாடினோம்னா அது அழகு இருக்காது. அதுக்கு இந்த பாட்டிலேயே அடுத்த இதுக்கு வருவோம், சரணத்துக்கு வருவோம். ஒரு உதாரணம் இப்போ சாதாரணமாக பாடுறேன். அடி தேவி உந்தன் தோழி ஒரு தூதானால் இன்று. இப்போ இது பூராமே போல்டாக இருக்குது. இதில் ஹஸ்கிங்கிறது வரல. இப்போ நான் வந்து போல்டு ஹஸ்கி வாய்ஸ் ரெண்டையுமே வந்து 2 வாய்ஸையுமே கலந்து பாடுறேன். அது எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்க. அடி தேவி உந்தன் தோழி ஒரு தூதானால் இன்று, இரவெங்கே உறவெங்கே உன்னை காண்பேனோ என்றும். இப்போ எவ்வளவு அழகா இருக்குது. அப்போ அந்த வாய்ஸில் வந்து நான் வந்து போல்டு கொடுக்குறேன், அஸ்கி கொடுக்குறேன், போல்டு கொடுக்குறேன், அஸ்கி கொடுக்குறேன். எந்தெந்த இடத்துல எதை கொடுக்கணுமோ இதை கொடுக்கறதுக்கு பேர் தான் வாய்ஸ் டைனமிக்ஸ். வாய்ஸில் வந்து விளையாடணும் நம்ம. இப்போ இந்த வாய்ஸ் டைனமிக்ஸுங்கிற மேட்ரை நம்ம கற்றுக்கணுன்னா இந்த மாதிரி நிறையா பாட்டு இருக்குது.
அது எல்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணுறேன். இப்போ நம்ம டேக் ஆஃப், லேண்டிங், வாய்ஸ் டைனமிக்ஸ் இது எல்லாமே உதாரணம் சொல்லிட்டேன் சின்னதாக. அதுக்கு அடுத்தது பாருங்கள், பிருகாஸ். அதாவது ஒரு வார்த்தை வந்து சாதாரணமாக வந்து நம்ம பாடுறதுக்குமே அந்த பாட்டில் அந்த ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் ஒரு சில பாடல்களில் வந்து அளவீசு, அதை வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் பிருகாஸ் அப்படின்னு பேர். இப்போ பாருங்க, சாதாரணமாக பாடுறேன். இரவெங்கே உறவெங்கே உன்னை காண்பேனோ என்றும். இது சாதாரணமாக நம்ம எல்லாத்துக்குமே இப்படித்தான் வரும் தெரியும். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. இப்போ பாடுறேன், அந்த பிருகாஸோட பாடுறேன். இரவெங்கே உறவெங்கே உன்னை காண்பேனோ என்றும். அந்த இரவெங்கே எங்கேல ஒரு அலை வீசுது, உறவெங்கே அங்கே ஒரு அலை வீசுது, உன்னை காண்பேனோ காண்பேனோ அப்படிங்கிறதுல ஒரு அலை வீசுது. இது பேர் தான் பிருகாஸ் கமகாஸ் அப்படிங்கிறது. அந்த வேவரிங்க வந்து கொண்டு வரோம் நம்ம வார்த்தைகள். அப்போ அது மிக அற்புதமாக இருக்காது. இப்போது நம்ம இதே இது வந்து பார்த்தோம்னா ஒரு சில இதில் பாடல்கள்லாம் வந்து வாக்கியத்தோட எண்டில் வர்ற அந்த அலைக்கு பேர் கமகாஸ், வார்த்தைகளோட இடையில வர்றதுக்கு பேர் பிருகாஸ். அலை வாக்கியத்தோட எண்டில் வர்ற அலைக்கு பேர் கமகாஸ், வார்த்தைகளோட எண்டில் வர்றதுக்கு பேர் பிருகாஸ். எவ்வளோதான் சிம்பிளாக. இப்போ கமகாஸ் பிருகாஸ்னா என்னங்கிறது நம்ம பாடல் உதாரணத்தோடு பார்த்துட்டோம். அடுத்தது டைமிங். இப்போ பாருங்க, ஒரு 2 லைன் படிக்கிறேன். சிவந்த முகத்தில் ஒரு நகையை அணிந்து கொண்டு, ஒரு மியூசிக் சின்னதா, விரிந்த புருவங்களில் அழகை சுமந்து கொண்டு வாராயோ. இப்போ நம்ம பார்த்துட்டோம் அதைய. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு செகண்டு மிஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து மாறிப்போய் சிவந்த முகத்தில் ஒரு நகையை அணிந்து கொண்டு அப்படின்னம்னா முடிஞ்சது. அடுத்த இது தப்பாக வர்ற காரணம். இதுக்கு பேர் தான் தாளம், டைமிங் அப்படிங்கிறது. இப்போ இதை வந்து நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒரு பாட்டை ரசித்து எழுதி அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குதுன்னு கற்றுக்கிட்டு ஒரு 20 தடவை 30 தடவை வந்து ஒவ்வொரு பாட்டாக ரசிக்கிறக்க ஆரம்பிச்சோம்னா அடுத்ததெல்லாம் வந்து ஒவ்வொரு பாட்டுமே சில 5 தடவை 10 தடவையிலேயே நம்மளுக்கு வந்து அருமையாக பாடுறதுக்கு வந்துடும். இப்போ இது நான் சில டெக்னிக்கெல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ நீ வருவாய்க்கு அப்புறம் ஒரு 3 செகண்ட் நிற்குன்னா நான் அதை லிரிக்ஸ் எழுதி நீ வருவாய் 3 புள்ளி வச்சிருவேன், முற்றுப்புள்ளி வச்சிருவேன். அப்போ இது 3 செகண்ட் நீடிக்குது, இழுக்குது. நீ வருவாய் நான் நினைத்தேன். இப்படி வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு லிரிக்ஸை எழுதி அதை நம்ம வந்து கவனித்து பார்க்கறதுங்கிறது ஒரு ஈஸியான வழி. இந்த ஓப்பன் வீடியோ போட்டதில் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நன்றி, தேங்க்யூ, பை. பேசியது கௌதம், திருப்பூர். இந்த வீடியோவில் நம்ம பிருகாஸ், கமகாஸ், டைமிங், டேக் ஆஃப், லேண்டிங் அத்தனை விஷயங்களையுமே நான் இந்த ஒரே பாடலை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தேங்க்யூ, சேம். நன்றிகள்.